வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளிக்கு பட்டர்ஃப்ளை சுடிதார் தான் தைக்க போகிறோம். இது ரொம்பவே அழகாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது 3 மீட்டர் எடுத்திருக்கேன். சன்க்ரேப் வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பூனம் கிளாத்துனாலே டபுள் லைனிங் கொடுப்போம். அதுக்காக வந்து உள்ளே கொடுக்குறதுக்கு ஒரு லைனிங் எடுத்திருக்கேன். சென்டரில் கட் பண்ணிக்கலாம். சென்டரில் கட் பண்ணிட்டு இது 4 மடித்து போட்டுக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சிக்சாக் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். கீழே ஃப்ரில் வச்சு வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். உயரம் வந்து 15 இன்ச்சு, சுற்றளவு 10 வச்சுக்கோங்க. பத்து இன்ச்சு சுற்றளவு, உயரம் 15. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 2.25 வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் யூசேஃபாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு, கீழே வந்து 1 இன்ச் கம்மி பண்ணி வளைவு கொடுத்துக்கலாம். இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்காக டெவலப்படுத்திட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இது நெக்கு வந்து நம்ம தைக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நெக்கு வச்சுக்கலாம். முன்னாடி ஆம்கோல் நல்லா 4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி குறைஞ்சி கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கிளாத் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம உயரம் 15 இன்ச்சு, சுற்றளவு வந்து ஒரு 20 இன்ச்சு வரும். அதுக்கு வந்து நம்ம அகலமே இதோட அகலமே நமக்கு வந்து 20 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும். அது உயரம் மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க அகலமே போதும். இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கைக்கு வந்து நான் 10 இன்ச் எடுக்கிறேன். கைக்கும் மேல் உயரத்துக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பதினஞ்சு + 10 25 இன்ச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 43 இன்ச் உயரம், அதில் 15 போக 23 இன்ச் இருக்குது. நம்ம கீழே வந்து ஃப்ரில் வரும் தனியாக 4 இன்ச்சுக்கு. ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 4 இன்ச்சுக்கு அப்படியே 4ஆக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்துக்கும் 2 இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். 23 இன்ச் இருக்குது. அது 4 நம்ம வந்து 4ஆக மடித்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2ஆக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக 4ஆக மடித்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியும் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி மடித்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது 2யும் ஒரு பக்கத்துக்கு வரும், அது 2ம் ஒரு பக்கத்துக்கு வரும், முன்னாடி பின்னாடியும். நம்ம ரெடிமேடில் ஃபில் வச்சு நம்ம டாப் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கீழே ஒரு ஃபில் மட்டும் வரும், அடுக்கடுக்காக இல்லை. இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தனித்தனியாக கட் பண்ணி வச்சுங்க. இது வந்து நம்ம சன்கிரேப் எடுத்துருக்கோம். இப்போ அதே அளவுக்கு கைக்கு தனியாக, மேல் உயரத்துக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு நம்ம வந்து அகலம் வாக்கில் ஒரு பீஸ் வச்சாவே போதும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணணும்லாம் இல்லை.
இப்போ அதோட நீங்கள் கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்து எந்த அளவு உயரம் வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு கீழே மடித்து தைச்சிக்கலாம். இதை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இது தனித்தனியாக நம்ம வந்து முன்னாடிக்கோ பின்னாடிக்கோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப இந்த ஃப்ராக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ கரெக்டாக நேராக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தைக்கிறதுக்கு போகலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம ஃப்ளிட்ஸு வைக்க போகிறது கிடையாது. இந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம யூசேஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கிறனால ரொம்ப அதிகமாக தெரியும், ரெண்டுமே ஃப்ளிட்ஸ் வந்துச்சுன்னா. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது சும்மா அதிகம் வராது, லைட்டாக ஒரு 2-3 மட்டும் வரும். கிராஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே நம்ம வந்து மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து தைச்சிருங்க ரெண்டையுமே. இப்போ இது ரெண்டையுமே நம்ம 4 பீஸ் கட் பண்ணியிருந்தோம். 2 தனித்தனியாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜாயின் பண்ணிட்டு நெக்கு வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். 6 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. 4 வளைவு கொடுத்து வரைஞ்சிருக்கேன். பேக் சைடு அதே அளவு ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த வளைவெல்லாம் மேலே கொஞ்சம் மட்டும் நம்ம ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு கீழே அந்த வளைவு கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தா. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டபுள் லைனிங் கொடுத்துருக்கேன். சன்கிரேப்பில் வச்சு நான் ஓடு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வச்சு தைக்கிறேன். அப்போ வந்து நமக்கு 3 கிளாத்து வந்துடும். அப்போ வந்து நமக்கு திக்காக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க பிள்ளைங்க சால் போடாமல் ஃப்ராக் மாதிரி போடுறாங்க. அதனால் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப வித்தியாசமாக தெரியாது. அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு எஜ்ஜிலேயே அப்படியே தையல் போடுங்க. இதுக்கு வந்து நம்ம அதே கலரில் தான் சன்கிரேப்பில் தான் பைப்பிங் கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் எந்த கலர் ஃபேண்ட்டு வேணாலும் போட்டுக்கலாம். இங்கு ப்ளூ போட்டுக்கலாம், ஆரஞ்சு, எது என்ன கலர் சிக்குதோ இதுக்கு பிளாக்கு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வேறு எந்த கலரும் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கல நான். இப்போ இது முன்னாடியும் நம்ம தைச்சிக்கலாம். கேன்வாஸ் இல்லாமல் தான் நான் தைச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து திக்காக தான் வரும், அதனால் கேன்வாஸ் தேவைப்படாது. இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கார்னருக்கு லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிக்கலாம். ஒரு வளைவுக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பிங்க் கலரில் நான் ஒரு பட்டன் கொடுத்துருந்தேன். அதாவது ப்ளவுஸ் பட்டனில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இதுக்கு வந்து இந்த 2 இதுக்குமே வந்து நம்ம சிக்சாக் போட்டுக்கலாம், மேலேயும் கீழேயும். நான் ஒரு டிக் கொடுக்குறேன், அது வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் பைப்பிங். நம்ம நார்மலாக கொடுத்தோம் அப்படின்னா சன்னமாக தான் இருக்குது. இது மாதிரி நம்ம சாரீ பிசிறு மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சன்னமாக அப்படியே மடித்து கொடுத்தா நல்லா திக்காக வருது. ஓரளவுக்கு தான் சிக்சாக் தெரியும். நானே இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் 4-5 டைம் பண்ணியிருக்கேன்.
ப்ராப்பராக எனக்கும் தெரியல, ஏதோ ஓரளவுக்கு பண்ணுறேன். ஆனால் நல்லா தான் வந்திருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நெருக்கி நெருக்கி, ரொம்பவும் நெருக்கி கொடுத்துக்காதீங்க, பத்தாது. அதாவது அது வந்து சிங்கிள் தான் நமக்கு மேலே கொடுத்துருக்குறது. இங்கே கீழே நம்ம ஃப்ரில் கொடுக்குறது வந்து டபுள், அந்த அந்த கணக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க அகலமே நமக்கு போதும். 42 இன்ச்சு அகலம் இருக்கும் அதில், அதுவே நமக்கு போதும். இது கீழே ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளிட் கொடுத்துடலாம். இது சென்டர் அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை இன்ச்சு வருது பாதியில் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம மேல் வாக்கில் நான் மடித்து தைக்கிறேன், ஏன்னா வந்து நமக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு மேல் வாக்கில் நான் மடித்து தைச்சிட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரில் அப்படியே வச்சு பொறுமையாக தைச்சிட்டு வரேன். நான் நல்லா அந்த சிக்சாக்கை வந்து விலக்கி விட்டு கரெக்டாக அந்த நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, உருட்டி தைச்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வச்சு பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இது நம்ம மிஷின்லேயும் நம்ம தைக்கலாம், இருந்தாலும் சிக்சாக் வந்து கொஞ்சம் இன்னும் அழகாக தெரியும். இப்போ வந்து இந்த மடக்கி தைச்சிருக்கோம் நமக்கு அது நல்லா வந்து பிரியாது. ஏன்னா வந்து பூனம் கிளாத்துனாலே டக்கு டக்குன்னு நூல் எடுத்துகிட்டு வரும். ஆனால் நம்ம இந்த உருட்டி தைச்சிருக்கனால உங்களுக்கு நார்மலாக இருக்கும், பிசுறு வெளியில் வராது. ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் கீழே ஃப்ரில் வைக்கிறதுக்கு. இது கழுத்து வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. அமுக தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக லைனிங் வச்சாச்சு. ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க, கார்னரில் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். இதுக்கு பைப்பிங் நான் கொடுக்கல, அப்படியே வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கீழே வந்து பைப்பிங் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வச்சு தைச்சிக்கலாம். இது பாடி உயரத்தில் கீழே பைப்பிங் கொடுக்குறேன். அப்படியே நம்ம வந்து ஃப்ளிட்ஸு வச்சுட்டு ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வச்சு அமுக தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் வந்து 10 இன்ச்சு, உயரம் வந்து 9 இன்ச்சு வைக்கிறேன். இது பஃப் கை வரும். இப்போ பஃப் கை வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கிற அகலத்தை அப்படியே நாளாக மடித்து போட்டு எடுத்துக்கிறேன். சன்க்ரேப்பில் இருக்கிற அகலமே போதுமானதாக இருந்துச்சு. அப்படியே நாளாக மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ ஆம்கோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம்கோலுக்கு அந்த முன்னாடி கை வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் வச்சுட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு இப்போ நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி குட்டி குட்டியாக நம்ம வந்து கீழே ஃப்ரில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ கீழே வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து மேல் வாக்கில் நம்ம திருப்பி அடிச்சிடலாம். அப்படியே வந்து மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. பிசுறு தெரியாமல் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம்.
கீழே வந்து ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுருங்க. ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு நம்ம வந்து ஆம்கோல்ல கையை வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். சென்டரில் ஷோல்டருக்கு நேராக வர்றதை கட் பண்ணி அடையாளப்படுத்தியிருக்கேன் சென்டரில். அது வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. அவ்வளோதான், இதே மாதிரி பொறுமையாக வச்சுட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரே 2 பக்கமும் ஒரே அளவாக வந்துடுச்சு. 2வது தையல் அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம அமுக்கு தையல் போட்டிருக்கோம். மேலே பாடி உயரத்தில் கீழே வந்து அமுக்கு தையல் போட்டிருக்கோம். அப்படியே வச்சு ஃப்ரில் வச்சுட்டு 10 இன்ச்சு கீழே சுற்றளவு அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இன்ச்சு விட்டுட்டு அப்படியே குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. இதே மாதிரி சின்ன சின்னதாக வச்சிடலாம். இந்த சென்டர் அடையாளப்படுத்திருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் வந்ததும் டேப் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது. முடித்ததுக்கப்புறம் லைனிங்கும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம். அதே போக மீதி லைட்டாக அங்கனங்கன்னா வரும். அங்கனங்கன்னா ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அதிகமாக வராது. ஏன்னா கொஞ்சம் நமக்கு வந்து வயிறு ரொம்ப பெருசாக தெரியும், ரொம்ப புஷ்ஷுன்னு இருக்க மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம்போது கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு ஃப்ளிட்ஸ் வரும். இப்போ அப்படியே வச்சு நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க 2லேயுமே. இது வந்து நல்லா ஃப்ளிட்ஸ் வந்து படிஞ்சு இருக்கும். நமக்கு பைப்பிங் வச்சுட்டு இந்த மாதிரி தைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது பின்னாடி நாட்டும் கழுத்துக்கு வச்சுருக்கேன் நான். 2வது அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ அவ்வளோதாங்க, சைடு ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சு. இதுக்கு வந்து நாட்டு வந்து இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு நாட்டு கொடுத்துருக்கேன். பின்னாடி வந்து நம்ம கட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கொஞ்சம் பகலில் எடுத்தனால கொஞ்சம் நமக்கு லைட் கலர் மாதிரி தெரியுது. ஆனால் வந்து நல்ல டார்க் கலர் இது. அந்தந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ கீழே இந்த ஃப்ரில் வச்சது ரொம்பவே சூப்பராக இருக்க பாருங்கள். கையும் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே ஃப்ரில் வச்சுருக்கனால நான் மேலே பஃப் கை வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி